நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மறுபடியும் சொல்றேன். அதாவது நாங்க போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல நாங்க ஊழியம் பண்ணிட்டு இருந்தபொழுது, ஒரு ஆன்டி இருந்தாங்க. ஆயர் அம்மான்னு சொல்லுவோம். ஆயரும், ஆயர் அம்மாவும் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரதராஜபுரத்துக்கு போனாங்க. அப்ப அவங்க ரொம்ப முடியாம இருக்காங்கன்னு, நானும் என் ஹஸ்பண்டும், என் கணவனும் என்ன செஞ்சோன்னா, அந்த ஆன்ட்டிய பார்க்க போனோம். அப்ப பார்க்க போகிற பொழுது அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க? இந்த 2 காலுமே இல்ல. எப்படி இருந்தாங்க? இந்த 2 காலுமே இல்ல. அப்படியே இப்படி ரொம்ப குண்டா இருப்பாங்க. அவங்க அந்த பெட்ல படுக்க உட்கார்ந்திருந்தாங்க. இந்த 2 காலும் இல்ல. பெட்ல அப்படியே என்ன செஞ்சாங்கன்னா, உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கிற பொழுது அவங்க சொன்னாங்க, "இந்த சிறையிருப்புக்கு நான் தான் பிரதர் காரணம். இந்த சிறையிருப்புக்கு நான் தான் பிரதர் காரணம்." அப்படிங்கிற பொழுது நாங்க கேட்ட, "என்ன ஆன்ட்டி?" அப்படிங்கிற பொழுது அவங்க சொன்னாங்க, "நான் போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். நானும் ஆயரும் ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து டீச்சர் வேலை." அந்த ஆன்ட்டி சொன்னாங்க, "நான் வந்து டீச்சர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆயர் வந்து சர்ச்சில் வேலையெல்லாம் பார்ப்பாரு. நான் ஸ்கூல் முடிஞ்சு சரியா 4 மணிக்கு நான் வருவேன். ஆயர் அப்படியே ஹேண்ட்பேக்கை போட்டு ரெடியா நிற்பாரு. கிளம்பு கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் சீக்கிரம், ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி கிளம்பு கிளம்பு அப்படி சொல்லுவாரு. அப்போ எனக்கு ரொம்ப கோவம் வரும். இப்போதானே வந்திருக்கிறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு. அப்படி அதெல்லாம் இல்லை, கிளம்பு கிளம்பு அப்படி சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. அப்போ அந்த ஆயிரமா சொல்லுவாங்க, இல்லை இவங்களுக்கு ஏதாவது டிஃபன் கீது செஞ்சு வச்சுட்டு போகலாம், பாவம் நைட் நம்ம லேட்டாக வருவோம்ல. அதெல்லாம் முடியாது, போகிற இடத்துல வாங்கிட்டு வந்துடலாம் வாம்பார். அட்லீஸ்ட் ஒரு டீயாவது வச்சு குடிச்சுக்கிறேன், அதெல்லாம் போய் போகிற இடத்துல குடிச்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாரு, கூட்டிகிட்டு போயிடுவார். இதேதோ ரொட்டேட் வேலையாக இருக்குது. காலையில் எந்திரிப்பேன், சமைப்பேன், என்ன செய்வேன், ஸ்கூலுக்கு போவேன், டீச் பண்ணுவேன், எல்லாம் முடிச்சுட்டு 4 மணிக்கு வருவேன், உடனே கிளம்பி என்ன போயிடுவோம், ஊழியத்துக்கு போய். இதே ரொட்டீட்டாகவே இருந்த பொழுது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு சலிப்பு வந்துட்டு நான் ஏசப்பாட்ட ஒரு ஜெபம் கேட்டேன். ஏசப்பா, எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல, எனக்கு ஒரு ஆசை ஏசப்பா, நான் எந்திரிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். நான் எந்திரிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். நான் எந்திரிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். இப்படி ஒரு லைஃப் எனக்கு தாங்கன்னு கேட்டேன். அவர்களுக்கு அவர்களை போட்டுக்கொள்ளுகிற நுகம். நான் கேட்டேன். அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்த பொழுது ஒரு நாள் நான் வேகமாக ஓடின பொழுது பஸ்ஸில் நான் ஏறுற பொழுது அதில் பஸ்ஸில் ஒரு கம்பி ஒன்று நீட்டி இருந்துச்சு. அந்த கம்பி இந்த சுண்டு விரலில் கீச்சிச்சு. எனக்கு சுகர் இருக்குது, அதனால் அப்படியே பரவி 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 கணுக்கால் எடுத்தாங்க, முழங்கால் எடுத்தாங்க, தொடை எடுத்துட்டாங்க. அடுத்து அதே மாதிரி ஒரு கல்லில் அடிபட்டுச்சு. அந்த சுண்டு விரல் எடுத்தாங்க, கால் பாதத்தை எடுத்தாங்க, முட்டி வரைக்கும் எடுத்தாங்க. என்ன எடுத்துட்டாங்க, இந்த தொடை, இந்த ஃபுல் காலையும் எடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, எந்திரிக்கிற பிரதர், சாப்பிட்றேன் பிரதர், தூங்குறேன் பிரதர். இவ்வளவோ நான் ரொம்ப அதாவது அவங்கள குளிப்பாட்டத்துல ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு பெட்லேருந்து அவங்க வேறு ரொம்ப குண்டாவாக இருப்பாங்களாம். அப்படியே கீழே இறக்கி நடுவுட்லேயே உட்கார வச்சு குளிப்பாட்டி, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் அதுக்கு ஒரு சர்வெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தூக்கி என்ன செஞ்சாங்க, பெட் மேலே. இப்படியே தான் அவங்க லைஃப். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் நியாய தீர்ப்பும் நுகமும். இன்னைக்கு